அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ரொம்ப 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 நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பதிவு, எல்லோருக்குமே ரொம்ப விருப்பமுடைய ஒரு பதிவு. எல்லோருக்குமே இந்த ஒரு கேள்வி அடிப்படையிலே இருக்கும். என்னென்னா, எல்லோருக்குமே எல்லாமே நடக்குதே, ஆனால் எனக்கு மட்டும் எந்த ஒரு விஷயமே நடக்கவே மாட்டேது. ஏன்னா நானும் போயிட்டு இறைவன்கிட்ட அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்குறேன். நானும் இந்த பிரபஞ்சத்திட்ட என்னோடய ப்ரேயர்ஸ் எல்லாமே வைக்கிறேன். ஆனால் இந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே ஒரு பதிலளிக்கக்கூடிய வகையிலே இல்லையே. நான் முதல்ல பேசுகிறது இந்த பிரபஞ்சத்துக்கு கேட்குதா இல்லையா, நான் சொல்கிறதெல்லாம் இங்கே கரெக்டாக போய் சேருதா இல்லையா அப்படின்னக்கூடிய ஒரு கேள்வி எல்லோருக்கிட்டையுமே அடிப்படையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட வார்த்தைகள் இல்லை, உங்களோட எனர்ஜியை. ஸோ நிக்கோலா டெஸ்லா சொன்ன மாதிரி, இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் தி சீக்ரெட்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ், திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன். இந்த 3 வகையில் தான் இந்த பிரபஞ்சமும் இயங்கிட்டு இருக்குது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட சீக்ரெட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த 3 வகையில் இந்த உலகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி நடந்துகிட்ருக்கோம், நம்ம எப்படி இங்கே ஒரு விஷயத்தையும் நம்ம வைப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரேயர்ஸ் வைக்கும்போது, நீங்கள் வந்து போயிட்டு சாமி கும்பிடும்போது, எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கும்போது, எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறீங்க? நீங்கள் கேட்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக வார்த்தைகளில் இருக்கிறீங்க, ஆனால் உங்களோட எனர்ஜி அங்கே லேக் ஆஃப் எனர்ஜியாக இருக்குது. ஸோ இங்கே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது, இங்கே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை நம்பவும் இல்லை, இந்த பிரபஞ்சம் இதை எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முழுமையாக நீங்கள் நம்பவும் இல்லை. அப்போ நான் இங்கே போய் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும், இறைவன்கிட்ட போய் கேட்கக்கூடிய விஷயத்துக்குமே எனக்கு முதல்ல நம்பிக்கை வேணுமா அப்படின்னா, நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது. நீங்கள் இறைவன்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் அங்கே உங்களுக்கு முழுவதுமாக ஒரு நம்பிக்கை இருக்கணும். எப்படி தெரியுமா இருக்கணும்? இறைவன்கிட்ட கேட்டுட்டேன், இந்த இறைவன் எனக்கு இதை பண்ணி கொடுப்பாருன்ற முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கும். இந்த பிரபஞ்சம் அப்படித்தான் செயல்படுது. ஆனால் நமக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு டவுட் ஒன்று ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. எப்படின்னா, இதை நான் கேட்டுட்டேன் நடக்குமா, இதை நான் கேட்டுட்டேன் அப்படி நடக்குமா அப்படின்ற கூடிய டவுட்டு. நீங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த வார்த்தைகளோட பவர் எதை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா, அங்கே ஒரு எனர்ஜி ஒன்றுத்தை க்ரியேட் பண்ணுது, ஒரு ஃப்ரீக்வன்சியில் அது இயங்குது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி இயங்கும்போது அங்கே ஒரு வைப்ரேட் பண்ணி விடுது, அந்த வைப்ரேஷனில் இயங்க ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே அந்த வார்த்தைகளோட பவர் தான். அப்போ அந்த வார்த்தைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது, நீங்கள் சரியான முறையில் உங்களோட மனதை மாற்றிக்கொள்ளும் போது, நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆழமாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இது நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவன்ட்டே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்களுக்கு கனவுகள்லாம் பலிக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு வந்துச்சுன்னா அந்த கனவுகள் பலிக்கும். இது வரைக்கும் ஒரு கனவு 2 கனவுலாம் இல்லை, ஏகப்பட்ட கனவு. கிட்டத்தட்ட என்கிட்ட சொல்லியே ஒரு 30-40 சம்பவங்கள் அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க சொல்லி நடந்திருக்கு. ஸோ ஒரு 5 நாளைக்கு முன்னாடியோ, ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ, இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு விஷயத்தை அவங்க கனவு கண்டு சொல்லியிருப்பாங்க. அதே எக்ஸாக்டாக அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் ஒரு 30 டேஸ்க்கு அப்புறமோ, இல்லை ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமோ, இல்லை ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமோ நடந்திருக்கு. இந்த மாதிரி சுற்றி உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கூட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு கனவு வருது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள், இவங்க என்ன கனவு கண்டாங்களோ அதே மாதிரியான சம்பவம் தான். அப்போது இதே மாதிரியான ஒரு விஷயம் கனவில் எங்கள் அம்மாவுக்கு காட்டும்போது அவங்க எதை முழுமையாக நம்புவாங்க அப்படின்னா, கனவு வந்தால் பழிச்சிரும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே அவங்க டெய்லியும் பூஜை பண்ணுவாங்க. எப்படின்னா, அவங்க ஃபுல்லாக பக்தி, முழுவதும் பக்தி தான். இப்போ நான் ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்ணவங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க எப்படின்னா, காலையில் கோயிலுக்கு போகிறாங்களா, ஒரு 8 மணி 9 மணிக்கு போல் கோயிலுக்கு போகிறாங்களா, அப்படியே ஒரு தெருவாக இருக்கக்கூடிய பிள்ளையார்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விநாயகரை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு கோயிலாக அவங்க வந்து வணங்கிட்டே வருவாங்க. அந்த தெருவில் இருக்கிற ஒரு பிள்ளையாருக்கு ஒரு வணக்கம், அந்த தெருவில் இருக்கிற ஒரு பிள்ளையாருக்கு வணக்கம், பக்கத்து தெருவில் இருக்கிற பிள்ளையாருக்கு ஒரு வணக்கம், எங்கள் வீட்டுக்கு வெளியே நாங்கள் ஒரு பிள்ளையார் வச்சுருக்கோம், அந்த பிள்ளையாருக்கு ஒரு வணக்கம். இப்படி ஒரு இடத்துலையுமே அந்த பிள்ளையாருக்கு ஒரு வணக்கம் சொல்கிறது மாதிரி அவங்களோட ஒரு கோரிக்கையை முன் வைப்பாங்க. அப்போ அந்த கோரிக்கையை முன் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது அவங்க மேலே. இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டிருக்கேன், அவங்க பிரபஞ்சம் அதெல்லாம் கிடையாது. அவங்களோட பார்வையில் விநாயகர்கிட்ட கேட்டிருக்கேன், இறைவன்கிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு பண்ணி கொடுத்துருவார், அவ்வளோதான். அப்போது முழுமையாக நான் போய் அதை சொல்லிட்டேன்னா, அவங்க பார்க்கக்கூடிய அந்த விநாயகரை சிலையாக பார்க்கல, ஒரு கல்லாக பார்க்கல, அங்கே ஒரு உண்மையாகவே ஒரு உருவம் உட்காந்துருக்கு, உண்மையாகவே ஒரு மனிதர் உட்காந்துருக்காங்க, ஒரு இறைவன் உட்காந்துருக்கிறாருன்னா நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது. இப்போ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சனை தெரியுதுன்னு வச்சுப்போம், ரொம்ப ஒரு க்ளோஸாக ஒரு பர்சனை தெரியுது, நல்ல ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், இந்த சமுதாயத்தில் நல்லா மதிக்கக்கூடிய ஒரு பர்சன், நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தெரியுது. அப்போது அவர்கிட்ட நீங்கள் போய் சொல்லிட்டீங்க, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவர் தான்
அந்த ஒரு கேஸையே எடுத்து பேச போகிறாரோ இல்லை அந்த சம்பவத்தையே எடுத்து முடிக்க போகிறாருன்னு போது அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட ஆளே என்கிட்ட இருக்கிறாரு அப்படின்னும் போது அவரே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தானே பேசுகிறாரு, அவரே எனக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னும் போது எனக்கு இங்கே ஒரு விஷயமே ஏற்படாது, பயமே ஏற்படாது. அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நிலையில் எப்படி ஒரு மனிதரை நம்ம நம்புகிறோமோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்கன்றதை முழுமையாக நம்பணும். இப்போ நம்ம போய் வேண்டுறோம், இந்த ப்ரேயர்ஸ் நம்ம வைக்கிறோம், நம்ம கண் மூடி அஃபர்மேஷன் சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். ஆனால் இது எல்லாமே வார்த்தைகளில் பாசிட்டிவாக நம்ம வெளியிடுறோம். ஆனால் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் வெளியிடக்கூடிய அந்த வைப்ரேஷன் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ எனக்கு பணம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுறீங்க அப்படின்னா எப்படி பணம் வரும் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ அந்த நம்பிக்கையை முதல்ல நீங்கள் பிரேக் பண்ணணும். எப்படி இங்கே நீங்கள் சில விஷயங்கள் மாற்றுறது மூலமாக, இப்போ டெய்லி இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி சொல்கிறது மூலமாக நீங்கள் அந்த ஒரு தன்மையை மாற்ற முடியும். ஆல்ரெடி இதை பற்றி நான் சில வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு லாஸ்ட் வீக் கூட இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஆழமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்புறீங்க. இந்த பிரபஞ்சம் எதை கேட்கும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் கேட்கக்கூடியது நீங்கள் என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க அதை தான் பார்க்கும். இப்போ நீங்கள் ஒருத்தர் தமிழில் கேட்பீங்க, ஒருத்தர் தெலுங்கில் கேட்பீங்க, ஒருத்தர் கன்னடாவில் கேட்பீங்க, ஒருத்தர் ஃப்ரெஞ்சில் கேட்பீங்க. ஒருத்தரும் ஒரு மாதிரி நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னா அது எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷனில் தான் அது ரியாக்ட் பண்ணுது. அப்போ அதுதான் அதனால் புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னும் போது நீங்கள் இங்கே வார்த்தைகளை நான் கேட்டேனே, அந்த வார்த்தைகள் என்ன மாதிரியான ஒரு பவரை க்ரியேட் பண்ணுச்சு, அந்த வார்த்தைகள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே உண்டாக்குச்சு, அதுதான் நாங்கள் மெயின். இப்போது ஓம்காரம் சொல்கிறோம். அந்த ஓம்காரத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அதுதான் பிரணவ மந்திரமாக இருக்குது. அந்த பிரணவ மந்திரம் எதை கிரியேட் பண்ணுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. அதை சொல்ல ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் எல்லாமே, இந்த சமஸ்கிருத மந்திரங்கள் எல்லாமே ஒரு விஷயங்களை கிரியேட் பண்ணுது. சமஸ்கிருதமோ இல்லை தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மந்திரங்களோ ஏதோ சம்திங், ஓகே. அந்த மந்திரம், அந்த வார்த்தையை சரியாக பயன்படுத்தும் போது, அந்த ஏற்றி இறக்கி அதை சொல்லக்கூடிய அளவில், அந்த மாத்திரை அளவில் சொல்லும்போது அங்கே ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. அப்போ அதை பார்த்த முன்னோர்கள், சித்தர்கள் இந்த மாதிரி தான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷன் இங்கே கிரியேட் ஆகுது. அப்போது அது எதை பார்க்குன்னா, நீங்கள் இங்கே சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துருது. அப்போது நீங்கள் இறைவன்கிட்ட போய் வேணாலும், நீங்கள் ப்ரேயர்ஸ் வச்சாலும் நீங்கள் முதல்ல உங்களை நம்பணும். எப்படி இதை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்கள் நம்பணும். கேட்குறதுல உங்களுக்கு முதல்ல கான்ஃபிடென்ட் வரணும். நீங்கள் எதுவுமே நம்பாமல் நீங்கள் ஜஸ்ட்டு போய் கேட்டிங்க அப்படின்னாலாம் நடக்காது. ஸோ இந்த பிரபஞ்சம் காது கொடுத்து கேட்குமானா, ஆமாம் காது கொடுத்து கேட்கும். நீங்கள் எப்படி காது கொடுத்து கேட்கணும், அவ்வளோ பெரிய காதாக இருக்குது, ஆமாம் பெரிய காது தான் இருக்குது. ஆனால் அந்த காதுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் புரியாது, அது உணரக்கூடிய தன்மையில் இருக்குது. அப்போ அந்த உணரக்கூடிய தன்மையில் இருக்கும்போது நீங்கள் அதுக்கிட்ட எப்படி சொல்லணுன்றது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு தன்மையில் இருக்கணும் போது அந்த தன்மைக்கு தகுந்தாற் போல தான் நம்ம மாற்றிக்கொள்ளணும். இப்போது அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடியதை உங்கள் தன்மைக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ அதோட தன்மை என்னென்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் தான். அப்போது அதை எப்படி நம்ம இயக்கிறது, ஸோ அதை எப்படி நான் இங்கே உருவாக்குறது அப்படின்ற கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த பிரபஞ்சத்திட்ட நீங்கள் ஒரு விஷயத்தையும் நீங்கள் கேட்க முடியும். இப்படி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் என்னால் சொல்ல முடியும். எங்கள் அம்மாவுக்கு வரக்கூடிய கனவை ஏகப்பட்ட வாட்டி அவங்களோட ப்ரேயர்ஸ் மூலமாகவே தான் மாற்றிருக்காங்க. அப்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு விஷயம் மாறுது, எனக்கு ஒரு விஷயம் மாறுது, சுற்றி உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் மாறுது அப்படின்னா ஏன் அது உங்களுக்கு மாறாது? அப்போது இங்கே கேட்டவங்க அவ்வளோ ஆழமாக அவ்வளோ நம்பி கேட்டிருக்காங்க. நீங்கள் அவ்வளோ ஆழமாக நம்பலை. ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்து மேலேயே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ இந்த சந்தேகத்தை நான் எப்படி போக்குறது அப்படின்னா, முழுவதுமாக எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் இறைவன் இருக்கிறாருன்னு முதல்ல நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். பிரபஞ்சம் எனக்கு அதை நடத்தி கொடுக்குன்றதை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கணும். உள்ளே ஒன்று ஆழமாக சொல்லும் இல்லை அப்படின்னு சொல்லணும். திரும்பவும் அதுக்கிட்ட நீங்கள் ஆழமாக போய் ஆமாம் நடக்கும்னு சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே மைண்டு உண்மைன்னு சொல்லி அதை நம்ப ஆரம்பிக்கும். உண்மைன்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்கும் போது அது உண்மையாகவே மாற ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதை சும்மா பொய்யாவது ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போ டெய்லியும் அஃபர்மேஷன் எழுத சொல்கிறோம். டெய்லி அஃபர்மேஷன் எழுதுனா உங்களுக்கே தெரியும் அது எப்படி எழுதுவோம்னா, நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுவோம். இந்த பொருள் என்னோடதாக ஆகும் அப்படின்றத தாண்டி இந்த பொருள் ஆல்ரெடி இது என்னோடது, இட்ஸ் மைன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிருக்கணும். அப்போ உங்களுக்கு இது என்னோடதே மாறும் அப்படின்றத தாண்டி இது என்னோடது தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு உருவாகணும்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம அந்த ப்ரெசண்ட்டில் அது என்னுடையது தான் அப்படின்னு சொல்லி ப்ரெசண்ட்டில் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வரணும். அப்போ அப்படி சொல்லி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ரொம்ப பெரிய ஒரு சீக்ரெட்டு. இது ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் நிறைய விஷயங்களை பண்ணி அவங்களோட வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. நீங்களும் இந்த பிரபஞ்சம் பேசுவதை காது கொடுத்து கேட்க வைக்கணும்னா இந்த லெவலில் நீங்கள் பேசி பாருங்கள். வாழ்க்கை சூப்பராக மாறும். நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக மாறும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிகள்,
வணக்கம்.